என்னுள்ள மாற்றம்னு சொன்னா கொஞ்சம் தைரியமும் உறுதியும் லட்சியமும் கூடியிருக்கு. அதை விட முக்கியமா அன்னைக்கு தமிழகத்திலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்திலையும் மாற்றம்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை நான் பார்க்குறேன். அந்த பெரிய எழுச்சியை இந்த சமுதாயத்திலையும் நான் பார்க்குறேன். என்டிஏ கூட்டணிங்கிறது எப்பவுமே என்டிஏ கூட்டணி இன்னைக்கு முக்கியமான கட்சிகள் அதிமுகவும் பாஜகவும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வரலாற்று சிறப்பு பெற்ற ஒரு கட்சி. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களும் வளர்த்த கட்சி. அதற்கான மவுசு விசுவாசம் நம்பிக்கை அப்படியே தான் இருக்கு. அதிமுக வாக்காளர்கள் பெண்கள் யாருமே அதிமுகவை அதெல்லாம் விடவே மாட்டாங்க. ஒன்று, பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த பாஜகவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக பாஜகவுக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கு. அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து கண்டிப்பாக இலா கணேசன் பொன்னார் அவர்கள்லாம் ஆரம்பிச்சு வச்ச பாதையில தமிழிசை மேடம் முருகன் ஐயா அவங்கெல்லாம் எடுத்து கொடுத்த வழிகாட்டுதல்படி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழக பாஜகவில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதை அப்படியே பக்காவா பிடிச்சு இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு இணக்கமான ஒரு பாதையில போய் கொடுக்கிறார். ஸோ வளர்ச்சி தாங்க. இன்னொன்று ஓப்பனாக சொல்லட்டுமா, இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. திமுக ஆட்சியில் இருக்குங்கிறதே என்டிஏக்கு பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். அவங்க இந்த 4.5 வருஷத்துல இன்னும் 5 வருஷம் ஆக போகுது. இந்த 5 வருஷத்துல மக்களை எல்லாம் செய்வியா இனிமே என்ன நம்புவியா அப்படின்னு வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால மாற்றம் வேணும்னு மக்கள் எல்லாருமே ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மாற்றாக மற்ற எல்லா கட்சிகளுமே தெரியுங்கும் போது ஒரு விவரம் சொல்றேன். இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள் களத்தில் நிற்கிறாரு. புதிதாக தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இவங்கெல்லாம் திமுகவுக்கு மாற்று அப்படின்னு நினைக்கிறவங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்தவங்க அந்த பக்கம் நிறைய பேர் போவாங்க. ஆனா பாஜக போன்ற கொள்கை இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிறவங்க பாஜகவிலிருந்து மனசு மாறி விஜய் கட்சிக்கோ சீமான் கட்சிக்கோ போடுறதுங்கிறது